வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான கான்செப்டை அட்ரஸ் பண்ண போகிறோம். ஒரு என்ஆர்ஐ இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண போகிறாரு அப்படின்னா அவங்க பார்க்க வேண்டிய செக்லிஸ்ட் என்ன, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு என்ஆர்ஐ தன்னோட ப்ராப்பர்ட்டியை இந்தியாவில் சேல் பண்ண போகிறாருன்னா அவர் முதல்ல செக் பண்ண வேண்டியது என்ன? யூஸ்வலாக ஒரு இந்தியன் ரெசிடென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண போகிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1% டிடிஎஸ்ங்கிறது மேண்டேட்ரி. இது என்ஆர்ஐக்கு அப்ளை ஆகும்னா ஆகாது. அவர் முதல்ல தான் என்ஆர்ஐங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தன்னோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன, அந்த ப்ராப்பர்ட்டிக்கான இண்டெக்ஸேஷனோட வேல்யூ என்ன, அதோட மற்ற செலவினங்கள் என்ன எல்லாத்தையும் கழிச்சதுக்கப்புறமா வரக்கூடிய எக்ஸாக்ட் தொகைக்கு கேபிட்டல் கெயினுக்கான ஒரு டேக்ஸை பே பண்ண போகிறாரு அப்படின்னா அதுதான் முறையான விஷயமா இருக்கும். ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கும்போது ஒரு சர்டிஃபிகேட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வாங்கணும். அது என்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ரெண்டாவது, லோவர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்னா என்ன? இந்த சர்டிஃபிகேட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். இது எதுக்காக அப்படின்னா டிடிஎஸை முழுமையாக பிடிக்காமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளியர் கட்டாக இதுதான் என்னோட டேக்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, இவ்வளோ தான் நான் எக்ஸாக்டாக நான் இது பண்ண போன்ற கேல்குலேஷன்ஸை முன்கூட்டியே ப்ரொவைட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் தான் லோவர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட். இது இந்த டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களை முதல் புள்ளியிலேயே சார்ட் அவுட் பண்ணிடும். ஸோ என்ஆர்ஐஸ் யார் யாரெல்லாம் தங்களோட ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் சேல் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த முக்கியமான சர்டிஃபிகேட்டை ப்ரையராக வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த முக்கியமான கேள்வி, என்ஆர்ஐஸ் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா டிடிஎஸ் தான் அவங்களோட ஃபைனல் டேக்ஸ் லையபிலிட்டி. இது ஒரு மிஸ்கன்செப்ஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக பெருவாரியான என்ஆர்ஐஸ்க்கு இது ஒரு மிஸ்கன்செப்ஷனாக இருக்குது. டிடிஎஸ்ங்கிறது ஒரு இனிஷியல் டேக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டெப். ஃபைனலாக நீங்கள் என்ன டேக்ஸை பே பண்ணுங்கிறத கேல்குலேஷன்லாம் முடித்த பிறகு நீங்கள் அரைவாகக்கூடிய அந்த தொகை தான் ஃபைனல் ஸ்டெப். டிடிஎஸ்ங்கிறது ஃபைனல் டேக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு டேக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் மட்டும்தான். சில நேரங்களில் டிடிஎஸை விட உங்களோட டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் டிடிஎஸை விட உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸம்ஷன் என்னங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் ஒரு என்ஆர்ஐ செல்லர் இருந்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டிடிஎஸ் மட்டும் உங்களோட ஃபைனல் வடிக்டாக செக் பண்ணாமல் உங்களோட கேபிட்டல் கெயினோட அமௌண்ட் வேல்யூ என்ன, நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியிருக்கீங்க, இந்த கேல்குலேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக டிரைவ் பண்ணி வரக்கூடிய அந்த கேபிட்டல் கெயின் அமௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் உங்களோட இந்த டேக்ஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சார்ட் அவுட் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நிறைய டாக்குமெண்டேஷன்ஸை இதன் வழியாக செக் அவுட் பண்ண வரும். ஸோ இதை முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த முக்கியமான கேள்வி, என்ஆர்ஐஸ் எப்போ இந்த லோவர் டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கிறது. நீங்கள் ஒரு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு பையரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, 2 பேருக்கும் அந்த சேல் அக்ரிமெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போவே நீங்கள் இந்த லோவர் டேக்ஸ் டிடக்ட்மெண்ட் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லாட்டி ஃபைனல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக இந்த லோவர் டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிடணும். அப்படி வாங்கலை அப்படின்னா உங்களோட முழு தொகைக்கும் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்ணுறீங்களோ சேல் பண்ணுறீங்களோ அதுக்கான கம்ப்ளீட் அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கப்படும். இதனால் உங்களோட கேஷ் ஃப்ளோ பாதிக்கப்படலாம். நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் அப்ளை பண்ணி அந்த காசு வரத்துக்குள்ளே 6 to 7 months குறைஞ்சபட்சம் டைம் வீணாக போயிடும். ஸோ ஆன் தட் பேசிஸ் ப்ராப்பரான டைமிங்கில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ஐடி டிபார்ட்மெண்ட் அக்வயர் பண்ணுறது மிக முக்கியமான கான்செப்டாக இருக்குதுல. இந்த லோவர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுங்கிறது அடுத்த முக்கியமான கேள்வியாக இருக்குது. மிக முக்கியமாக நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை எப்போ வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, எப்போ அதை விற்க போகிறீங்க, இதில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்டேஷன் காஸ்ட் ஏதாவது இருக்கா, இதில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ண போகிறீங்க, அதுக்கான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதுக்கான கிளியர் கட்டான ப்ரொசீஜர் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணி அதை அப்ளை பண்ணணும். காமனான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா பேன் கார்டு இருக்கணும், பாஸ்போர்ட் அப்ளிகபிளாக இருக்கணும், பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கணும், பையரோட பேன் அண்ட் டேன் நம்பர் இருக்கணும், அந்த சேல் டீட் அக்ரிமெண்ட் இருக்கணும், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இண்டெக்ஸிங் என்ன இருக்குங்கிறது இருக்கணும், ப்ரோக்கரேஜ் இருக்க போகுது அப்படின்னா அதுக்கான வேல்யூ எவ்வளோங்கிறதுக்கான கம்ப்யூட்டேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கணும், ஃபார்ம் 54 இல்லை 54 EEC நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸம்ஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 வகையான
டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் ஷெட்யூல் பண்ணி நீங்கள் வந்து கட்டாயமாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக்கி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக ப்ரீ டிஃபைன் பண்ணி அதை நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த சோர்ஸில் வந்து ஈஸியாக வாங்கிட முடியுங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஆக்சுவலாக இந்தியாவில் என்ஆர்ஐஸ் வந்து விற்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணப்படுதோ நம்ம செக் பண்ணலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை 24 மந்த்ஸுக்கு இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வருது. லெஸ் தென் 2 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணப்படுது. லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்ட்ரக்சரை கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தர் இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாரு. 2021 அதை 40 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இண்டெக்ஸிங் அப்புறமா அதோட வேல்யூ 70 lakhs வருது அப்படின்னா இப்போது 2 லட்ச ரூபா வந்து ப்ரோக்கரேஜ் காசு கொடுக்குறாரு. ப்ராப்பர்ட்டியை விற்கிறது 1 கோடி ரூபா, வாங்கினது 40 லட்ச ரூபா. இண்டெக்ஸிங் அப்போ அதோட வேல்யூ 70 lakhs அப்படின்னா இங்கே 30 லட்ச ரூபா வருது. 2 லட்ச ரூபா ப்ரோக்கரேஜ். அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 28 லட்ச ரூபாய்க்கு தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டேக்ஸ் லைபிலிட்டியாக இருப்பார். அந்த தொகைக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸை பே பண்ணுவார். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் லாங் டென்யூருக்கு மோர் தென் 2 இயர்ஸ் மேலே ஹோல்ட் பண்ணி வைத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆனது. ரொம்ப எளிமையாக அவங்களால் அதை கால்குலேட் பண்ணி வியாபாரம் பண்ணுற முடியும். ஸோ இதை மிக முக்கியமாக வந்து என்ஆர்ஐஸ் கவனத்தில் கொள்ளணும். அடுத்த கேள்வி, பையர் ஃபுல் டிடிஎஸை பிடிச்சிட்டாரு, லோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து கட் ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஐடியை வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். எக்ஸஸாக டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ரீஃபண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த ப்ராசஸை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வழியாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அதை அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ என்ஆர்ஐஸ் லோவர் டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து ஐடியை வந்து ஃபைல் பண்ண முடியுமோ ஃபைல் பண்ணி ரீஃபண்டை க்ளைம் பண்ணணும். க்ளைம் பண்ணால் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களோட பணம் வந்து விரயமாக போகலாம். ஸோ தட் பேசிஸ் ரொம்ப முக்கியமாக ரீஃபண்டுக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணி க்ளைம் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் குவரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரூட்டனிக் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். லோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் தேவைப்படும்? எல்லாருக்கும் இந்த கால அவகாசம் ஒரே மாதிரி இருக்குமானா அது இருக்காது. கேஸ் டு கேஸ் இது மாறும். யூஸ்வலாக 3 to 6 வீக்ஸ் ஒரு பஃபர் டைம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்து ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் எந்த விதமான ஃப்ளாவும் இல்லாமல் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கூட கிடைக்கலாம். ஹையர் வேல்யூ ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இல்லை ஓல்டு டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, இல்லாட்டி வந்து ப்ராப்பரான ஒர்க்கிங்ஸ் இல்லை, கால்குலேஷன்ஸ் இல்லை, டாக்குமெண்டேஷனில் ஏதோ ஒரு பார்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ இன்னும் டிலே ஆகுது சான்ஸ் இருக்குது. குவரி போட்டு அந்த குவரியை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து சப்மிட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ ஆன் தட் பேசிஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கான ஒரு நெகோஷியேஷன் முடிஞ்ச பிறகு உங்களோட இனிஷியல் ஸ்டெப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா லோவர் டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ராப்பராக நான் முன்னாடி சொன்ன எல்லா டாக்குமெண்டேஷனோடவும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்டர் செக்ஷன் 54 EC வழியாக ஒரு என்ஆர்ஐ தங்களோட டேக்ஸ் லைபிலிட்டியை கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா என்ஆர்ஐங்கிறதுனாலே இது அவங்களுக்கு டிலே ஆகுமா? கட்டாயமாக ஆகாது. அவங்களுக்கும் இதில் எலிஜிபிலிட்டி உண்டு, ஆனால் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை அவங்க வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 54 படி திரும்பவும் அந்த தொகையை இன்னொரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸம்ஷனை அவங்களால கிளைம் பண்ண முடியும். இல்லை நான் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறது இல்லை, நான் வந்து ஒரு பாண்டில் போட போகிறேன் அப்படின்னா அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் செக்ஷன் 54 EC படி அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் சப்ஜெக்ட் டு லிமிடேஷன்ஸ் அண்ட் அமௌண்ட் எவ்வளோ தொகைக்கு அவங்க பண்ண போகிறாங்க, லாக்இன் பீரியட் என்ன, இது எல்லாத்தையும் செக் பண்ணி மட்டும்தான் அந்த கேபிட்டல் கெயின் பாண்டில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா என்ஆர்ஐயாக இருக்கிறதுனாலவே அதோட அப்ளிகபிலிட்டி டினை ஆகுமானா ஆகாது. ஸோ இதை மிக முக்கியமாக வந்து என்ஆர்ஐஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனலாக வந்து என்ஆர்ஐஸ் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டியை இந்தியாவில் சேல் பண்ணும்போது என்ஆர்ஐஸ் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு டிடிஎஸை 1% பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு டேக்ஸோட ஃபைனல் திங்கை கன்சிடர் பண்ணுறது.
ரெண்டாவது தான் என்ஆர்ஐங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது, மூணாவது டேக்ஸ் டிடக்டட் சர்டிஃபிகேஷனை வந்து லேட்டாக அப்ளை பண்ணுறது, நாலாவது 54 ஈஸிக்கான டைமிங்கை மிஸ் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து டேக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரலாம். அஞ்சாவது ரெப்பார்டேஷன் சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ராப்பராக இம்ப்ளை பண்ணாமல் இருக்கிறது. இதெல்லாம் மிக முக்கியமான வந்து காமன் மிஸ்டேக்ஸாக பார்க்கப்படுது. என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி சேலுங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை, இது ஒரு பேங்கிங், டேக்ஸ், ஃபைலிங், ஃபெமா, டாக்குமெண்டேஷன், இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு ப்ராசஸ். இதை ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸை நீங்கள் அதிகமாக பே பண்ணுறதை கம்மி பண்ணலாம். அதிகமாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரீஃபண்ட் வரதுக்கான கால வரையங்களை உங்களால் வந்து சுருக்க முடியும். ஸோ ஆன் தட் பேசிஸ் என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க தங்களோட ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் சேல் பண்ணும்போது நான் மேலே சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் செக்லிஸ்ட் போட்டு ப்ராப்பராக நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிரான்சாக்ஷன் தென் உங்களோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய கெயினாக இருக்கும். ஸோ ஆன் தட் பேசிஸ் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட அட்வைஸை கேட்டு நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா லீகலாக உங்களால் பல விஷயங்களை வந்து கட் டவுன் பண்ண முடியும். இன்னொரு தலைப்பில் நாம் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது கோபிநாத். நன்றி.